வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். 2 நாட்களாக பரபரப்பான செய்தி. அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா இணைகிறார்கள். இது தமிழக வெற்றி கழகத்துக்கு பலமா பலவீனமா இப்படின்லாம் சொல்லி விவாதங்கள் ஒரு பக்கத்துல போய்கிட்டு இருக்கு. இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். அவர் ஏற்கனவே வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனம் வச்சு தேர்தல் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தார். திமுகவுக்கு செஞ்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் விசிகாவுக்கு செஞ்சாரு. அவர் விசிகாவுக்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் விசிகா ஒரு மாநில கட்சி அந்தஸ்தை பெற்று அவர்களுக்கு தனி சின்னம் வரைக்கும் கிடைச்சிருக்கிறது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். கட்சிக்காகவே கட்சிக்குள்ளே இணைந்து கட்சிக்காக தேர்தல் வேலைகள் எல்லாம் பார்ப்பதற்கு அந்த நிறுவனம் சரி அவரும் சரி தயாராகி விட்டார்கள். இப்போ ஒரு திமுக மாதிரியான கட்சிகளுக்கு மிகப்பெரிய வயிற்றெரிச்சல். இப்போ அவர் மேல விமர்சனங்கள் வைக்கிறார். அவருடைய மாமா யாரு தெரியுமா? லாட்டரி மார்ட்டின். அவர் யாரு தெரியுமா? ஊழல்வாதி. அவர் மேல வழக்கு இருக்கு. நான் கேக்குறேன், உங்க கட்சிக்கு வேலை பார்க்கும் போது உங்களுக்கு அது தெரியாது? லாட்டரி மார்ட்டின் அவரிடம் இருந்து 500 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் பாஜக திமுக வாங்கும் போது அவர்களுடைய ஊழல் எதுக்கு வாங்கினீங்க நீங்க? அப்போ அவர்களுடைய ஊழல் தெரியல. ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து உழைக்கும் போது பணி செய்யும் போது அவரு தப்பானவரா தெரியல. ஆனா அவர் தமிழக வெற்றி கழகத்தில் அது உங்களை விட்டு எப்போ வெளியே வராரோ அப்பதான் அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை செய்வீங்க. குற்றச்சாட்டை பாப்பீங்களா? அப்போ ஒரு கண்ணில் நல்ல பார்வை, ஒரு கண்ணில் கெட்ட பார்வை. உங்க கூட இருக்கும்போது இந்த கண்ணால பாப்பீங்க, மற்றவர்களோட பார்க்கும்போது இந்த கண்ணால பாப்பீங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, நம்ம கரூர்ல ஒரு எம்எல்ஏ அமைச்சர் இருக்கிறாரு செந்தில் பாலாஜி, அவர் மேல வழக்கு போட்டது திமுக. அவரை அந்த அளவுக்கு மோசமா, அதாவது அவரை ஒரு மாஃபியா, ஒரு ஊழல் பெருச்சாளின்னு சொல்லி அடையாளப்படுத்தினது மு.க. ஸ்டாலின். அவரை எப்போ அதிமுக திமுகவுக்கு வந்து விட்டாரோ அவரை புனிதப்படுத்துறது. இத பாஜக பல மாநிலங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இடி அனுப்புவாங்க, ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, அவர்களை கைது செய்யக்கூடிய சூழல் வரைக்கும் உருவாகும். அமைச்சர்களாக இருப்பார்கள், முதல்வராக இருப்பார்கள். அவங்க அப்படியே பிஜேபிக்கு தாவன உடனே அல்லது பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்த உடனே அவர்கள் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையுமே தள்ளுபடி செய்யப்பட்டு அவர்கள் புனிதமாகனவராக மாற்றப்படுவார்கள். அதே மாதிரி அதே பாணியை தான் தமிழ்நாட்டில் திமுக எடுக்குது. நேற்றைக்கு வரைக்கும் நல்லவராக தெரிஞ்ச ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு உங்களுக்கு கெட்டவராக தெரிகிறார். நேற்றைக்கு வரைக்கும் அவங்க கிட்ட வந்து தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி பெற்றவர்கள் இன்னைக்கு அவங்கள பார்த்து ஊழல் பாதின்னு சொல்றது எந்த அளவுக்கு அயோக்கியத்தனம் அப்படிங்கறதுல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. இவங்க திமுகவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு தெரியும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இவர் வரதால தமிழக வெற்றி கழகத்துக்கு நன்மையா அப்படின்னு கேட்டா முழுக்க நன்மைதான். முழுக்க நன்மைதான். ஏற்கனவே தேர்தல் வேலை எங்க அப்படின்னா திமுக தேர்தல் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கு. அப்ப திமுகவுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, திமுகவை எங்க அடிக்கணும், எப்படி காய் நகர்த்தணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆதவ் அர்ஜுனுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்குது. அதன் காரணமாக தான் இன்னைக்கு அந்த காலில் சலங்கையை கட்டிட்டு கையோ முயோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவர் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், புள்ளி விவரங்கள் அடிப்படையில தெரியக்கூடிய நபர். இன்னொன்னு, இவர் வெறும் நிறுவனமாக இல்லாமல் வெறும் ஒரு அரசியல்வாதியாகவும் களத்துல நிற்கிறார். அரசியல் ரீதியாக மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுப்பதற்கும் அரசியல் களத்துல மக்களுடைய தேவை என்ன, மக்களுக்கு நலன் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயமும் தெரிந்த ஒரு நபராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் தமிழக வெற்றி கழகத்துல வர்றார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்கு, மக்கள் மத்தியில ரீச் இருக்கு, மக்கள் மத்தியில அங்கீகாரம் இருக்கிறது, இளைஞர்கள் மத்தியில அங்கீகாரம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவர் வருவதும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் சென்று முடியக்கூடிய வேலையை செய்கிறார். இவர் வந்தார், புஷி ஆனந்தை புறம் தள்ளி விடுவார், அப்படி எல்லாம் கிடையாது. தளபதிக்கு தெரியும் யாரு எங்க எப்படி இருக்கணும், யாரு எப்படிப்பட்டவங்க, யாரை எங்க வைக்கணும் அப்படிங்கிறது தளபதிக்கு தெளிவாகவே தெரியும். பச்சை குழந்தை எல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுடுங்க. நீங்க சொல்றீங்க தளபதிக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு. தளபதியை பத்தி நிறைய டைரக்டர்ஸ், நிறைய ஆக்டர் எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, அவரு பார்க்க சாதாரணமா இருப்பாரு, சைலண்டா இருப்பாரு. அந்த கேமரா முன்னாடி அவருடைய மாற்றம் அப்படியே வேற மாதிரி இருக்கும். அது காமெடி பண்ணும்போதும் சரி, ஆக்ஷன் பண்ணும்போதும் சரி, டான்ஸ் பண்ணும்போதும் சரி, அப்படி இருக்கும். இந்த நபருக்கும் நம்ம இந்த கேமராக்கு ஆஃப் கேமரால பார்த்த ஒரு நபருக்கும் கேமரா முன்னாடி பார்க்கக்கூடிய நபருக்கும் பெரிய டிரான்ஸ்பர்மேஷனா இருக்கும். அரசியல் களத்திலே அதான். நீங்க அவருக்கு ஒன்னும் தெரியாது, அவரு அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அவருடைய டிரான்ஸ்பர்மேஷனை நீங்க அரசியல் களத்துல பார்க்க தான் போறீங்க. ஏற்கனவே 2-3 விஷயத்துல நீங்க பார்த்தாச்சு.
இந்த களத்துல முழுமையாக நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இன்னொன்னு, பத்திரிகையாளரை சந்திக்கல, அதை சந்திக்கல, இதை சந்திக்கல, தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தளபதியை எதிரிகள் கெஸ் பண்ண முடியாது. இப்ப கெஸ் பண்ண முடியுது அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவரை எந்த இடத்துல அடிக்கணும். ஏன்னா விஜயகாந்த் அவர்களே இந்த மீடியா வச்சுதான் சாச்சாங்க. இன்னைக்கு சீமானுடைய பொழப்பு நாரிக்கிட்டு இருக்கிறது காரணமே இந்த மீடியா தான். இந்த மீடியாவை வச்சு தளபதியையும் செதைச்சிடலாம் சொல்லிட்டு நல்லா போடுறாங்க. புழுவ சிக்க மாட்டோம், சில்வண்டு சிக்கும், சிறுத்தை சிக்காது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தளபதியை எப்படி அடிக்கிறது, அவருடைய பலவீனம் என்ன அப்படிங்கறத கடைசி வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்க போறதே கிடையாது. அவர் தெளிவாக அரசியல் காய் நகரத்துல செய்கிறார். கட்சி நிர்வாகிகள் நியமிப்பதிலிருந்து, மக்கள் பிரச்சனைகளை அணுகுவதிலிருந்து, தன்னை மக்கள் மத்தியில கொண்டு சேர்ப்பதிலிருந்து எல்லாத்திலையுமே ஃபுல் ப்ரிப்பரேஷனோட தெளிவாக செய்கிறார். நீங்க பாருங்க, திமுக எல்லாம் எத்தனையோ மாவட்ட செயலாளர் இருக்கிறான். எந்த மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு எந்த டிவியாவது பேட்டி காணதா? எந்த மாவட்ட செயலாளர் யாருக்காவது தெரியுமாங்க? திமுக ஒவ்வொருத்தனும் யாரு மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர் தேடி தேடி போய் பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, உங்களுடைய அரசியல் பணிகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தேடி தேடி போய் பேட்டி கண்டு வெளியிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கோட இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். நீங்க என்னதான் அவதூறு பரப்புனாலும் சரி, நீங்க என்னதான் பெய்டு உங்க கட்சியினுடைய ஐடிவிங் மூலமா அவதூறு பரப்பினாலும் சரி, அல்லது காசு கொடுத்து வெளியில இருந்து தமிழ் கேள்வி, பேரலை, லொட்டு லொசுக்கு இந்த மாதிரி எதையெல்லாம் வச்சு நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் மேல அவதூறு பரப்புனாலும் உங்களுடைய பாட்சா பலிக்காது. களம் வேற மாதிரி இருக்குது. திமுக வெர்சஸ் அதிமுக இருந்த இடத்துல திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தை சமாளிப்பதற்கு எப்படின்னு தெரியாம திமுக திணறிக்கிட்டு இருக்கிறதா நம்ம களத்துல பார்க்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.